ஒரு வழி, ஒரு மார்க்கம், அதான் மார்க்கசீஷா. அதனால்தான் அவங்க மாதங்களிலே மார்கழியாக இருக்கிறேன். அதனாலதான் ஆண்டாள் கூட திருப்பாவை நோன்புக்கு எந்த மாதத்தை தேர்ந்தெடுத்தார்? மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுத்தார். அடுத்தது கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை குடையாக எடுத்து பிடித்தார், அந்த கோகுலத்திலே உள்ள ஆடு மாடுகளை எல்லாம் காப்பதற்காக. அப்ப எடுத்த அந்த இது மார்கழி மாதத்துல. அதுக்கு பின்னாடி குசேல கிருஷ்ணரை பார்க்க போறார், கொஞ்சம் அவள் எடுத்துட்டு போறார். அந்த அன்பின் காணிக்கையாக அவளை கொடுக்கிறார். அவர் அவள் ஒரு பிடி வாயில போட்டாரு, குடிசையாக இருந்த வீடு மாளிகை ஆகிவிட்டது. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வஸ்திரங்கள் இல்லாமல் எல்லாம் பட்டு வஸ்திரங்களை மாறிது. ஆக அனைத்து செல்வங்களையும் பெற்றார் இல்லையா? இது அந்த மார்கழி மாதத்தில். அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீரங்கத்துல பெரிய விழா எதுன்னா வைகுண்ட பெருவிழா, வைகுண்ட ஏகாதசி. அது இந்த மார்கழி மாதத்தில் வருது. அடுத்தது அர்ஜுனுக்கு கீதாபதேசம் செய்தார் பகவான். அது செய்தது எப்படின்னு இந்த மார்கழி தான். அதுக்கு அடுத்தபடியாக பெண்கள் தினம்தான் கோலம் போடுவாங்க. ஆனா மார்கழி மாதத்துல வண்ண வண்ண கோலங்கள் போடுவாங்க, விதவிதமான கோலங்கள் போடுவாங்க. அந்த வீட்டு முற்றத்துல அற்புதமான கோலங்கள் போட்டு அது மத்தியில அந்த பரங்கி பூ, அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள்லாம் சொல்லி அலங்காரம் பண்ணுவாங்க. இது இந்த மார்கழி தான் அவ்வளவு ஒரு சிறப்பு. சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து அந்த தேவாலயங்களுக்கு சென்று நம்முடைய நோன்பினை, நம்முடைய கருத்தை முடித்துக் கொள்ளவும், தான் என்ன கோரிக்கையோ அதை நிறைவேற்றிக் கொள்ளவும் கோயிலுக்கு செல்லக்கூடிய காலம் தருவாங்க. மற்ற காலங்கள்லாம் போவாங்க, எப்பயோ போவாங்க, சாயந்தரம் போவாங்க. ஆனா இது அப்படி அதிகாலையில எழுந்து குளிர்ந்த நீரிலே நீராடி சன்னதிக்கு சென்று அந்த திருப்பாவிலோ திருவம்பாவிலோ செழிப்பாங்க, கூட இவங்க செழிப்பாங்க, பின்ன காலாக கேட்பாங்க. இது இந்த மார்கழி மாதத்தில் தான் நடக்கும். அதே போல சிதம்பரம் கோயில பார்த்தா அந்த சிவகங்கை என்று சொல்ற தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை நீராடி ஒரு புனிதமாக அந்த கைலாயம் அடையக்கூடிய ஒரு புண்ணியம் இந்த மார்கழி மாதத்தில் தான். இவ்வளவு சிறப்பு வந்து இந்த மார்கழி மாதத்தினுடைய மகத்துவம். அப்படி இந்த மார்கழியை கொண்டாடக்கூடிய 2 திருத்தலங்கள், ஒன்று ஸ்ரீரங்கம், அதுக்கு கோயில் பேரு. கோயில் என்றாலே ஸ்ரீரங்கம் தான். அதே போல சிற்சபை என்று சொன்னாலே சிதம்பரம் தான். இந்த 2 திருத்தலங்களிலே இந்த மார்கழி மாதத்தை மிக வெகுவாக கொண்டாடுவார்கள். ஸ்ரீரங்கத்தில் என்ன வைகுண்ட ஏகாதசி திரி, ஆனா சிதம்பரத்துல திருவாதிரை நட்சத்திரம். அங்க நட்சத்திரத்தை கொண்டாடுறாங்க, இங்க திதியை கொண்டாடுறாங்க. அது வைகுண்ட ஏகாதசி. இது வந்து திருவாதிரை திருநாள், திருத்தேர் விழா அங்க நடக்கும். இங்க வைகுண்ட ஏகாதசி 22 நாள் நடக்கும். அங்க அந்த திருவாதிரை விழா வந்து 10 நாள் நடக்கும், திருத்தேரோடு நடக்கும். அங்க உள்ள ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாளுக்கு ரங்கராஜன் பேரு, சிதம்பரத்தில் உள்ள இறைவனுக்கு நடராஜன் பேரு. அரங்கனே வழிய வந்து மோட்சத்தை கொடுப்பதாக இந்த ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி தத்துவம். ஆனா இந்த திருவாரூர் தேர் வந்து எப்படின்னா, அவர் நடனமாடி கைலாயம் அளிக்கக்கூடிய ஆனந்த தாண்டவம். இதுதான் இந்த 2 திருத்தலங்களில் உள்ள சிறப்பு. அடுத்தது இந்த ஸ்ரீரங்கத்துல ஒரு பெரு விழான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. அரங்கனுக்கு தமிழ் வேத திரு அத்தியன விழா. அத்தியனம் என்றால் சொல்லுதல், கேட்டல் அர்த்தம். இறைவனுக்கு எம்பெருமான் ரங்கநாதருக்கு கார்த்திகை மாசம் கார்த்திகை நட்சத்திரம் தொடங்கி தை மாசம் அஸ்த நட்சத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் அத்தியனம். அந்த அத்தியன காலத்துல அவர்கள் சேவாகாலம் பண்ணுவார்கள். ஆழ்வாருடைய பாசுரங்கள், ஆழ்வார்கள் தீர்த்தமிழ் அருட்செயல் விழா. இந்த விழாவுக்குள்ள என்னென்ன பேர் வச்சிருக்காங்க பாருங்க. அரையர்களின் கொண்டாட்ட விழா, திவ்ய பிரபந்த பன்னிசை விழா, செந்தமிழ் வேதியரின் ஏற்றமிழ் விழா, அரையர்கள் அரங்கேற்றும் நாட்டிய நாடக விழா, 22 நாட்கள் நடக்கும் பெரிய திருநாள் விழா, வையத்தோரை உய்விக்கும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா, பக்தர்கள் பரவசமாகும் பகல் 10 ராப்பத்து விழா, 4000 ஆண்டுகளாக நடைபெறும் 4000 நற்றமிழ் விழா, 247 எழுத்துக்களை கொண்ட தமிழே அரங்கனுக்கு 247 பாசுரங்கள் பாடியிருக்கிறார்கள். 108 திவதேசங்களையும் எல்லா 12 ஆளும் பாடிருக்காங்க. அந்த 12 ஆளும் எல்லா திவசம் பாடல, ஒரு திவதேசத்துக்கு ஒரே ஆழ்வார் தான் பாடுகிறார், ஒரு திவசத்துக்கு 3 ஆழ்வார். ஆனா ஸ்ரீரங்கத்துக்கு ஒரே ஒரு ஆழ்வார் தவிர அவர் எந்த
தெய்வத்தையும் பாடல மதுரகவியாளர். அவர் கொஞ்சம் மீதி 11 பேரும் ஸ்ரீ ரங்கநாதரை 240 மொத்த பாசுரங்கள், ஒன்று 10, ஒன்று 11, ஒன்று 40, ஒன்று 60 பட்டியல் போட்ட